நீ ஏழ்றாப்பா என்ன போய் திரும்ப வினோத் வந்து அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது, பண்ணாத நல்லாவே எதிர்பார்க்கறதுக்கு பிரமாவை மட்டுமே பார்த்துட்டு வந்து சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏழ்றனா தப்பு கிடையாது, ஏழ்றனா தப்புங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் ஏழ்ரை வந்து மற்ற ஏழ்ரை எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுதாமா. நெகட்டிவிட்டி தான், திவ்யா நெகட்டிவ். அவளும் அம்மா ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 82ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரோட பேரண்ட்ஸும் இந்த வாரம் வந்து வீடையே பயங்கர குதூகலமாக ஆக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி தான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக போச்சு. ஸோ தலையான கமருதனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஷோ ஸ்டார்ட் பண்ண உடனே பாருவோட அம்மாவும் பாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சித்திலேருந்து எல்லாருமே நல்லா விளையாடுறா. என்னென்னா இந்த வீட்டிலம்மா ஒரு சில பேர் கூட மட்டும் நான் நெருங்கவே மாட்டேன். திவ்யா அண்டு கனி, விக்ரம், சுபிக்ஷா, அரோராலாம் சரியான ஒரு விஷப்பூச்சி. ஸோ இவங்க கூடலாம் நான் நெருங்கவே மாட்டேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்ப அது போயிட்டு அவங்க கூட பழகிறதுலாம் எனக்கு செட் ஆகாது. அப்படி அரோரா, அதுக்கப்புறம் சுபி இருந்தாலும் அது ஃபேக் மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் நான் தள்ளியே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திவ்யா பேரை ஆக்சுவலாக மறந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க திவ்யா அப்படின்னு. அவளும் அம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெகட்டிவிட்டி தான், திவ்யா நெகட்டிவ். ஸோ ஒரு தாய் ஒரு பொண்ணை வந்து தப்பு பண்ணிட்டா, நான் வெளில வந்து இப்படி ஒரு கெட்ட பேர், ஏன் என்னை இப்படி அசிங்கப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன், எனக்கு வந்து நீ இருக்கவே இருக்காத, நீ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவங்களோட அனுபவத்தின் என்ன பார்க்குறோம் அவங்கக்கிட்டனா, அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாசிட்டிவிட்டி, இதை மட்டும்தான் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணாங்க 24 ஹவர்ஸுமே. ஸோ அவங்க பொண்ணை அவங்க வழி நடத்தினது, கைட் பண்ணது, சொன்னது, அந்த விஷயத்தை வந்து பண்படுத்தினது, இதெல்லாம் ஒரு பண்பட்ட மனிதர்களுக்கும் பண்படாத மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இவங்க நடந்துக்கிற விதத்துலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளே தைரியம்ன்ற பட்சத்தில் நம்ம ஏன் போய் கேட்கணும். பட்டு ஈவன் டிவி சேனலே என்ன நினச்சாங்கன்னா வந்து அடிப்பாங்க, டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிக்கலாம், பயங்கரமாக ஷோ போகும்னு நினச்சாங்க. அது புஷ்ன்னு எல்லாமே கரைஞ்சி உடஞ்சி போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அப்போ நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க. உணர்வுக்கு நீ வந்து இடம் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கேம், அதில் ஃபோக்கஸ் பண்ணு, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நல்லா விளையாடு, தனித்திருந்து விளையாடு அப்படின்னு சொல்லி இவ்வளோ டீசெண்டாக ஒரு தாய் வந்து ஒரு மகளுக்கு டீச் பண்ணவே முடியாது. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இங்கதான் நீ வந்து எங்கேயோ போயிட்டவா, சூப்பர்மா நீ. அப்போதான் பாரு வந்து சொன்னாங்க, இல்லைம்மா இந்த வீடு வந்து அப்படி தான் இருக்கும், பட் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட வரல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் தனிச்சிருந்து நல்லா விளையாடுங்க, வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீ இந்தளவுக்கு மெச்சூர்டாக புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இந்த வீட்டில் ஒரு சில ஃபீலிங்ஸ் அப்படிலாம் வரதான் செய்யும். நான் அதை மாற்றிக்கிறேன், என்னோடய பிளேவை நான் நல்லா விளையாடுறேன்னு இவங்க ரிப்ளை பண்ணதாக இருக்கட்டும், அவங்க சொன்னதாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப பண்பட்ட மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாருவோட அம்மா தான். அப்புறம் மறந்துடுறது, அது அந்த வீடே உங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் முடிஞ்சிருச்சு, அவங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. பாருவோட அம்மா வந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து விக்ரமோட பேரண்ட் வந்து வந்தாங்க. ஸோ என்ன கேட்டால் ஒரு சில்வர் ஸ்பூனில் வளர்ந்த குழந்தைனா இப்படி தான் இருப்பாங்களா, பேரண்ட்லாம் இப்படி தான் இருப்பாங்களா, ஸோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. அது என்னென்னா அது நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஈவன் கம்பேர்ட் டு சபரி ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் வந்ததுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு ரொம்ப அஃபிஷியலாக பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. பட் அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, அது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை ஓகே எவ்ரிதிங் ஓகே தான், இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை பிக் பாஸ் வந்து ஏன் அவ்வளோ கனெக்ட் ஆகுறீங்க, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, நீங்கள் வெளியில் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. இல்லை இந்த பிக் பாஸ் வீடு, பிக் பாஸ் தான் கடவுள், அவர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது அப்படின்னு சொல்லி விடு ரீல் விடு, அந்த போச்சு ரீல் விடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய மேக் பண்ணி இந்த கேம்காக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு உண்மை இல்லை, ஒரு தெளிவும் நமக்கு இல்லை விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறதுல. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீங்கள் வந்து தப்பாக அட்வைஸ் பண்ணுறீங்க. அவங்களோட அம்மாவும் வந்து அதுக்கப்புறம் பேசும்பொழுது ஏதாவது வேணும்னா கேளு, பட் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, நிறைய பேர் பார்க்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு காமனான திங்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ திரும்ப எந்த குடும்பம் வந்தாலும் பாரு வந்து ஒரு நல்ல கேமர், நல்ல ஒரு பிளேயர், கேமை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அது வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அதெல்லாம் செகண்டரி. ஸோ விக்கல்ஸ் விக்ரமோட அம்மா கூட சொன்னாங்க, மேபி பாரு மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தால் இவனை வந்து வேற மாதிரி வந்து இருந்திருப்பானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒரு விஷயத்த சீக்கிரமாக முடிக்கலாம் 2 வார்த்தை சொல்லி, ஆனால் இவ்வளோ வார்த்தை வளர்த்தி தான் அதை பேசணும், அதை முடிக்கணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்ப பாருன்னு அவங்க கூட போயிட்டு அவங்களோட லேபிள தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவனுக்கு இருந்தால் அவன் இன்னும் கூட கொஞ்சம் டஃப்பாக வந்துருப்பான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட ஃபேமிலி வந்தாங்க. ஸோ ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி, இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்தது ரியலி ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயந்தான், நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பட் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும்போது திரும்பவும் அந்த லேபிளை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனி நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு ஆள் மட்டும் நினச்ச ஒரு விஷயத்த உடனே டக்குன்னு காலமாக இருக்கிற ஒரு விஷயத்த டக்குன்னு மாற்றி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று அவங்கவுங்களுக்கு இப்போ இவங்க வெளியில் வந்தாங்க ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா அவங்களுக்கு சுய விருப்பம் இருக்குது, வீட்லேயும் அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல இருந்து வெளியில் எல்லாரும் வரதான் செய்ய போகிறாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன்னு ஒருத்தவங்க நிற்கிறது, அதுவும் ஒரு பெண் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயம். சுபியோட தம்பி பிரமோவை மட்டுமே பார்த்துட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பண்ணாத நல்லாவே பார்க்குறதுக்கு என்ன சொன்னாப்புலன்னா, இந்த மாதிரி நான் வந்து பிரமோவில் பார்த்தேன், நீ வந்து விக்கல்ஸ் விக்ரம் பற்றி பார்வதிட்ட சொன்ன, அதெல்லாம் சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அப்பா இவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் விக்கல்ஸை பற்றி தப்பாக சொல்லலை, ஸோ இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்களை ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதான் அதுலேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பாரோட்ட சொல்கிறேன், பாரும் நல்லவங்களே கிடையாது. ஸோ சுபிக்ஷாவோட தம்பி சொன்னாங்க, இந்த பீர் பாக்ஸிங்னு ஒன்று பாடிட்டு இருக்கே, அது நல்லாவே இல்லை, தயவுசெய்து அதை பாடாத, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில எல்லாம் கன்றாவியாக கழுவி ஊத்துறதெல்லாம் தெரிஞ்சு அதை போய் சொல்லிட்டு இருந்தாப்புல. பண்ணிட்டே இருக்கு, நல்லாவே இல்லை பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தெளிவே இல்லை, போல்டாக பேசு, நீ காலேஜுக்கே போயிருக்க, ஏன் எல்லாத்தையும் மலிப்பு பேசுகிற மாதிரி இருக்கு, போல்டாக பேசு, நான் தான் டைட்டில் நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வந்த புதுசில் நீ பார்வதி கூட போட்ட ஃபைட்டு தான் இங்கே அதாவது வந்துச்சு வெளியில், அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் நல்லா நிறையா தான் போல்டாக தான் பேசினேன், ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதுனால நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுன்னு சொல்கிறேன். அப்படிலாம் இருக்காத, பார்வதி தான் பேசுனா ஏன் சைலண்டாக போகிற, போய் பேசு, அப்போ தானே உனக்கு வந்து தெரியும், நீ வந்து வெளியில் தெரிவ, பிரமோவில் வருவ, பார்வதிட்ட போய் மோதுனாதெல்லாம் எதுக்கு, இந்த வேலை எதுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எப்படி அழகாக சண்டைப்படி பேசுனேன், அதுதான் எல்லாரும் ஒன்று பார்க்குறாங்க. அப்போது விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவரை கடந்து வா, அப்படியே இந்த நகர்ந்து வந்தேன்னா வினோத் ஒருத்தர் இருக்காரு, பிஆர் டீமில் நல்லா ஓட்டு விழுந்துட்டுருக்கு, கூடவே கம்ருதீன் தொத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த அண்ணனை விட்டுட்டு இந்த அண்ணனையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லி கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. வினோத் அண்ணன் கம்ருதீன் அதை கொஞ்சம் கொண்டு போன்னு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நீ வந்ததே அவங்க தம்பி சொன்னது, நீ வந்து டைட்டில் வின்னர்னு நீ நினச்சிட்டு இருக்க, அதை மக்கள் தான் முடிவு பண்ணும், நீ எதுக்கு முடிவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது விக்கல்ஸ் விக்ரம் சொல்லும்போது, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, போல்டாக ஆன்சர் பண்ணிட்டு போக வேண்டியதில்லை, நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக, அப்படி இவ்வளோ தூரம் நீ வந்ததே பெருசு தான், இந்த வாரம் எப்படி இருந்தாலும் நீ வெளியில் வந்துடுவ, அப்படி வராமல் வந்தனா பணப்பெட்டி கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக ஹிண்ட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு போனதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது, இவ்வளோ இடத்துல இருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸ் கிடச்சி தன்னை யாருன்னு நிரூபிக்கிறது பெரிய விஷயம். பட் அவங்க ரொம்ப இன்டெரக்டாக ஏதோ ஒரு சூட்சகமாக ஒரு வேலை செஞ்சுட்டு தான் முன்னேறி வந்திருக்காங்க. சுபிக்ஷா அப்படின்றது தான் ஏதோ ஒரு போர்வையை அவங்க போத்திட்டு தான் முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது. ஸோ அந்த டாஸ்க்குக்கு ஆளுங்கள்லாம் பிரிக்கும் பொழுது திவ்யாவோட டீமில் வந்து இருக்கிறது கம்ருதீன், பார்வதி, வினோத் ப்ளஸ் திவ்யா இருக்கிறாங்க. ஸோ 3 நடுவர்கள் இருக்காங்க. அப்போ பிரிக்கும் பொழுது இவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட திவ்யா சொல்கிறாங்க,
இந்த ஏழ்ரைங்க கூடலாம் என்ன சேர்த்து போட்டிருக்கா அப்படின்னா 1ஆம் நம்பர் ஏழ்ரை வந்து மற்ற ஏழ்ரை எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுதாமா. 7 தப்பு கிடையாது. 7 தப்புங்க. என்ன? ஏழ்ரைங்க கூட என்ன போட்டிருக்கு அப்படின்னா இவங்க அங்க தள்ளி நிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இவங்கள சேர்த்து சொல்லல, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு அது வந்து விழுந்துருச்சு, காதுல விழுந்துருச்சு வினோத்துக்கு. நீ இப்ப யார சொன்ன சொல்லு அப்படின்னு சொன்னா ஒன்ன சொல்லவே இல்லை. 7 தப்பு தானே? அப்படின்னு நீ எப்படி அப்படி சொல்லலாம்? ஏழ்ரைன்னு நீ யாரை மென்ஷன் பண்ற? நீனும் தானே டீம்ல இருக்கா? ஆமா நானும் தான் ஏழ்ரை, நீ சேர்த்து தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கமருதீன்ட்ட வந்து சொல்றோன்னே பார்வதி கேட்டுறாங்க, எனக்கு அஃபண்ட் ஆகுது, நீங்க எப்படி வந்து அப்படி சொல்லலாம், எனக்கு அஃபண்ட் ஆகுது, சாரி கேளுங்க. அது சொல்லாதீங்க. சரி பார்வதி சாரி அப்படின்னு சொன்னோம். திரும்ப வினோத் வந்து அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது, இது கூட மெயின் இல்ல. அரோரா இடையில வந்து ஏதோ ஒன்று நடக்குது, கேமரா திரும்புது, நம்ம வருவோன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட வரும்போது இதுல உனக்கு வேலையே இல்லை, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம வரேன்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரி வினோத் ஒரு கேள்வி கேட்டாப்புல பாருங்க. தலைவிக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு மேடம்க்கு. எப்படி இருந்தாலும் இந்த வாரம் சுபிக்ஷாவை வெளில எடுத்துருவாங்க. அமிதா அரோரா 2 பேர்ல ஒரு ஆள் டபுள் எவிக்ஷன் அந்த வெளில வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பராக போச்சு. ஸோ அந்த டீம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டில் அந்த ஒரு கேமில் ஜெயிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணும்போது சபரி போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே பாரு, நாங்கள் சொல்லாத பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லாத பாயிண்ட்டை நாங்கள் சொன்னோன்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் திவ்யா வந்து கோஆர்டினேஷனே இல்லை. அந்த விஷயத்த நாங்க ஆக்சுவலி சொல்லலாம்னு வச்சிருந்தோம். ஸோ இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்கூட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பேட்டரி ஸ்கூட்டி பற்றி. அதை வந்து ஒரு சில பாயிண்ட் சம்மந்தமே இல்லாமல் திவ்யா எடுத்து சொன்னதாகவும், அதனால் இது எங்கள் டீம் ஜெயிக்காததுக்கு இது திவ்யா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க, இல்லை நீ தான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, நீ தான் வந்து கோஆப்ரேட் பண்ணலன்னு பாரு சொல்ல, இல்லை நீ தான் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு சில பாயிண்ட்ஸ் நீ மறந்துட்டேன்னு சொல்ல, ஆமாம் என் மேலேயும் தப்பு உன் மேலேயும் தப்பு, ஆட்டத்தை மூடு க்ளோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கல. பட் ஒரு தாய் ஒரு மகளை வந்து இப்படி தான் நடத்த முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே போய் பயங்கரமாக அடிக்கணும் கொல்லணும் அப்படி இப்படி அவங்களோட குடும்பம் அவங்களோட மெம்பர்ஸ்லாம் இழுத்து வச்சு இப்படி சோஷியல் மீடியாவில் இவ்வளோ கேவலமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு தெரிஞ்சு டைட்டிலுக்கான நிறைய ஸ்டெப்பை எடுத்து வச்சு முன்னேறி போகிறாங்க. என்னை கேட்டால் ஃபைனலில் வந்து பார்வதியும் வினோத்தும் தான் இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான 2 ஆட்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம் நாளைக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.